இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இந்த பாக்கியலட்சுமி சீரியலில் இப்போ இன்னைக்கு ஃபுல்லாகவே செடியன் ஜெனியை வச்சே கதை மூவ் ஆகிட்டு இருக்கு. அந்த கதையில் ஒரு முடிவே இல்லாமல் ஒரு இந்தா முற்றுப்புள்ளி வச்சுருவாங்கன்னு பார்த்தா கமா போட்டே தான் இருக்காங்க. மாலினியை திருப்பி கூட்டது, மாலினியை வாக்குமூலம் கொடுக்க வச்சு, இதில் ஜெனி மாலினி அவ்வளோ டார்ச்சர் பண்ணாங்கிறது எல்லாத்தையும் மறந்துட்டாங்க. அதாவது முதல்ல செடியன் சுத்தமாகவே மாலினியோட ஃபோனே எடுக்க மாட்டார். இவங்க நைட் நேரத்தில் ஒர்க் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் முடியாதுன்றவர், காலை கட் பண்ணிட்டே இருப்பார், எரிச்சப்படுவார். அந்த எரிச்சப்படும் பொழுது எல்லாமே கூட ஜெனி தான் இருந்திருக்காங்க. ஜெனி யாருன்னு கேட்டால் இவங்க தான் சும்மா அந்த கிளைண்ட் டார்ச்சர் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லும் பொழுது அவங்களுக்கு எல்லாமே பாதி விஷயம் புரிஞ்ச மாதிரி தான் இருந்துச்சு. அவங்களுக்கு மேலே ஒரு க்ரஷ் இருக்கலாம்டா விட்றா அப்படின்னு சொல்லி எல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போ எல்லாத்தையும் மறந்துட்டு இவர் எல்லாத்தையும் போய் சொல்லியிருப்பாரு அப்படின்னு நினைக்கிறாங்க. ஏன்னா அவர் செஞ்ச ஒரு தப்பால் அவர் சில இடத்துல இவங்க ஜெனி அவங்க அம்மா கூடயே பேசிட்டு இருந்து இவர்கிட்ட பேசலை, அங்கே வீட்டை விட்டு போனதுக்கப்புறமும் கால் பண்ணல அப்படின்னு பெட்டி ரீசன்ஸுக்கெல்லாம் போயிட்டு ஒன்றா சேர்ந்து குடிச்சிட்டு உட்காந்துருந்தாரு. அதனால தான் இவ்வளோ பெரிய சம்பவமே நடந்துச்சு. ஸோ அவர் மேலே இருக்க தவறுகள்லாம் கரெக்டு தான். ஆனால் இவங்க நினைக்கிற அளவுக்கு கம்ப்ளீட்டாக மனசாட்சி இல்லாமலாம் அவர் இருக்கவும் இல்லை. ஸோ அந்த கதை ஒரு பக்கம் இழுத்துட்டே போகுது. இது இன்னமும் இப்போதைக்கு முடிகிற மாதிரி தெரில. ஆனாலும் ஜெனி பாசத்தோட, அதுவும் யார் மேலே, பாக்கியா மேலே இருக்க பாசத்தோட கிளம்பி இந்த ஹோட்டல் திறப்பு விழா ஃபங்க்ஷனுக்கு வராங்க. அதுவும் குழந்தைய தூக்கிட்டு வராங்க. எல்லாரும் குழந்தைய கொஞ்சம் அப்படியே செடியனுக்கு நம்ம குழந்தை வந்துருச்சுன்னு சந்தோஷமாக இருந்தாலும் அது வெளில காட்டிக்காமல் இருக்காங்க. ஈஸ்வரி இப்பயும் குழந்தைய தூக்கிட்டு ஓடலான்னு பிளான் பண்ணுறாங்களா என்னங்கிறது வேற கதை. அவங்க எப்படி முறைச்சிட்டு சீன்லாம் போட்டுட்டு இருப்பாங்க. எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது இந்த மினிஸ்டர் வந்துருவாங்கன்னு பார்த்தா அப்போ தான் அதை கோபி மொத்தமாக கெடுத்து விட்டுருக்க போகிறார். அவர் ஒரு மட்டமான ஒரு காரியத்தை செஞ்சு அந்த செந்திலோட போயிட்டு அவர் வேணும்னே செந்திலுக்கே தெரியாமல் மினிஸ்டரை வேற பக்கம் போக வைக்கிறது அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்த செஞ்சுட்டாரு. இந்த விஷயத்தால இப்போ வராமல் இருக்க எல்லாரும் திட்டுற மாதிரி தான். அந்த கோபி கொஞ்சம் கூட ஒரு அறிவே இருக்காது போல. அவர் பிரச்சனையை பார்க்காம, அவருக்கு வேலை என்னங்கிறத பார்க்காம, அவருடைய பிஸ்னஸ் திருப்பி ஆரம்பிக்கிறது எப்படிங்கிறத பற்றி கவலைப்படாமல் ராதியா கூட கவலைப்படுறாங்க. கடனை வாங்கி ஃபிக்ஸட் டெபாசிட்டை உடச்சி இருக்க காசெல்லாம் எடுத்துட்டு. ஆனால் இவர் பேசாமல் இவங்களை கெடுத்து விடுறதுக்கு சுற்றிட்டு திரிறாரு, ஏதோ பெரிய சாதனை செஞ்ச மாதிரி. இந்த விஷயத்தில் இப்போ இவர் தான் இதை பண்ணாருங்கிறது யாருக்காவது தெரிய வந்தால் நல்லாயிருக்கும். எல்லா தரையும் இதில் கடைசி நிமிஷத்தில் மினிஸ்டர் வந்துட்டாங்கன்னே வச்சுக்கோங்க. மினிஸ்டருக்கு ஞாபகம் பேனரை பார்த்தாங்க, இல்லை அவங்களுக்கு இந்த நாள் தானே நான் பாக்கியா கிட்ட சொல்லியிருந்த நாள், இங்கே வந்துருக்கீங்க, அங்கே போகணும், அதுதான் முக்கியம், அதுக்கப்புறம் தான் ஸ்கூலுக்கு வரணும் அப்படின்னு சொல்லி ஏதாச்சும் ஒரு விஷயத்தை செஞ்சு பாக்கியாவுக்கு ஒரு வின், அதாவது பாக்கியா ஜெயிக்கிற மாதிரி, பாக்கியாவுக்கு நல்லது நடக்கிற மாதிரி காமிச்சா கரெக்டாக இருக்கும். ஏன்னா அவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு இதெல்லாம் ஆரம்பித்து முதல் நாளே ரெஸ்டாரண்ட் ஓப்பன் பண்ணுற அன்றைக்கே இவ்வளோ பிரச்சனை ஆயிடுச்சு அப்படின்றத அவங்களுக்கு வருத்தமாக இருக்கும். கூடவே இது எல்லாத்தையும் செஞ்சது கோபி தான் அப்படிங்கிறது தெரிய வரணும். அந்த பிஏ இந்த ஒரு 2 பேர் வந்தாங்க, அவங்க தான் இந்த மாதிரி காசு கொடுத்து பண்ண வச்சாங்கிறத சொல்லி, இல்லை இந்த சமயத்தில் ஏதாச்சும் கோபி திமிரா ஏதாச்சும் பேசி என்ன மினிஸ்டர் வரலையா அப்படின்னு சொல்லிட்டு நக்கலாக பேசும்பொழுது இவருடைய பங்களிப்பு இதில் இருந்துச்சு, இவரும் சேர்ந்து தான் இதை பண்ணியிருக்காரு அப்படிங்கிறது தெரிய பாக்கியா கேவலமாக 4 வார்த்தை கேட்டால் பரவாயில்ல, நான் உனக்காக நகையை தூக்கி கொடுக்கலாம்னு நினச்சேன், உனக்கு வேலை கொடுக்கலான்னு போது கூட சரி பாவம்னு நினச்சான், பண்ணலாம்னு நினச்சேன், ஆனால் நீ எல்லாம் திருந்துற ஜென்மம் மாதிரியே தெரியல, நீ திருந்துற மாதிரியும் தெரியல அப்படிங்கிறத ஒன்று டைரக்டா அவங்களுக்கு தெரிஞ்சாலும் சரி, இல்லை செடியனுக்கோ எழிலுக்கோ தெரிஞ்சு அவங்க காரி துப்பி சீத்து நீ எல்லாம் மனுஷனையோ அதெல்லாம் மினிஸ்டர் வந்துட்டாங்க, எல்லாம் அம்மாவோட நல்ல மனசுக்கு நல்லபடியாக நடந்துச்சு, ஆனால் உன்னுடைய புத்திக்கு தான் இப்போ கடைசியில் கஷ்டப்பட்டுட்டு உட்காந்துருக்க, என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் எது பண்ணுறதுன்னு தெரியாமல் அடுத்த வேறு சாப்பாட்டுக்கு என்ன ஏன் பண்ண போகிறங்கிறது தெரியாமல், இது எங்கள் அம்மாவோட வீடு, வெக்கமே இல்லாமல் எங்கள் அம்மா சம்பாதிச்சு காசை கொடுத்து வீட்டை வாங்கினதுக்கப்புறமா அந்த வீட்டில் வெக்கமே இல்லாமல் வாடகை தராமல் உட்காந்துக்கிட்டு இருக்க, இவ்வளோ கேவலமான புடைக்கிறமா நீ அப்படின்னு யாராவது கேட்டால் கரெக்டாக தான் இருக்கும். ஆனால் அப்படி எதுவுமே கேட்காம இல்லை பாக்கியாவே கண்டுபிடிச்சி பலான்னு விட்டா நல்லாயிருக்கும். பல நாளாக நம்ம நினச்சிட்டு இருக்கிறது தான் பாக்கியாவை ஒரு போட்டு பண்ண டார்ச்சருக்கும் பாக்கியாவை திட்டுறதுக்கும் எல்லாத்தையும் பண்ணதுக்கெல்லாம் சேர்த்து வச்சு ஒரு அறை விட்டு பலாருன்னு போய் அந்த பக்கம் உனக்குலாம் அவ்வளோதான் மரியாதை அப்படிங்கிற மாதிரி காமிச்சிட்டு இவரோட இடத்த காமிச்சா அவருடைய இத்தனை நாள் ஆணாதிக்க குணம், இத்தனை நாள் திமிரு எல்லாம் ஒரே நாளில் அப்படியே காலி ஆகிடும். அந்த மாதிரி எதையுமே பண்ணாமல் பாக்கியா திருப்பி இவருக்கு நல்லது நினைக்க அவங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ண போக, அவருக்கு ஒரு பிரச்சனைனா பாவன்னு பார்க்க அப்படிங்கிற மாதிரி மட்டுமே பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னா கடைசி வரைக்கும் பாக்கியா முன்னேற முடியாது. சில சமயங்கள்ல நல்லவனா இருக்கிறத விட வல்லவனா இருக்கிறது முக்கியம். ஓவரா நல்லவனா வெகுளியா அப்படின்னு பாக்கியா இருக்க மாதிரி காமிச்சிட்டே இருந்தாங்க அப்படின்னா பார்க்குறவங்களுக்கு எரிச்சல் தான் வருது. இவங்க போய் அவருக்கு ஹெல்ப் பண்ண போறாங்க, அவர் ஆனால் இவங்களை அழிக்கணும்னு நினைக்கிறாரு, இவங்களை ஜெயிலில் போடணும்னு நினைக்கிறாரு ஒரு தடவை, அதுக்கப்புறம் ஒரு தடவை பார்த்தா இவங்க நடுத்தலன்னாலும் பரவாயில்லன்னு நினைக்கிறாரு, இவங்களை வீட்டை விட்டு துரத்த பார்க்குறாரு இப்போ கூட அப்படிங்கிற மாதிரி எண்ணத்தோடய அவர் சுற்றும் பொழுது பாக்கியா அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சோண்டு மூளையோடு நடந்துக்கிட்டா பெட்டர்னு தோணுது. நடந்துப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா? இந்த சமயத்தில் இப்போவும் தன்னுடைய பிஸ்னஸை பற்றி திருப்பி ஆரம்பிக்கிறது, வேலைக்கு போகிறத விட்டுட்டு பாக்கியாவை அழிக்கணும்னு கோபி பார்க்குறத பற்றி உங்கள் கருத்து என்னங்கிறத சொல்லுங்கள். தேங்க்யூ. இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இந்த பாக்கியலட்சுமி சீரியலில் இப்போ இன்னைக்கு ஃபுல்லாகவே செடியன்